வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த வேத வசனம் கண்ணாடியை போல தேவாவியானவர் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம குறைகளை சுட்டி காட்டுறது போல இந்த வசனங்களை நீங்க ஒழுங்கும் கிரமமா வாசிக்கணும். அநேக நடுப்பகுதியில் எடுத்து வாசிக்கிறது ஏதோ ஜோசியம் மாதிரி வாசிக்க கூடாது. ஒருவேளை நீங்கள் பரிசுத்த வேதாந்தத்தை இது வரைக்குமே வாசிச்சதில்லை அப்படின்னு சொன்னால் மத்தேயு பகுதியிலிருந்து நீங்கள் முழுசாக வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். இல்லை ஏற்கனவே நான் வேதாகமத்தை வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் வாசிங்க, முழுமையாக வாசிங்க. ஏற்கனவே நான் ஒரு முறை வாசிட்டேன் அப்போ நான் மறுபடியும் சங்கீதம் மட்டும் படித்தா போதுமானா இல்லை. ஒரே வசன பகுதியை நீங்கள் 10 முறை வாசித்தாலும் 10 முறையும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை பேச வல்லமை உள்ளவர். அப்படி தான் பேசுகிறார். தேவஜனமே, வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்களையும் சுட்டி காட்டும். இன்னொரு காரியம், இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னா, உன்னுடைய சத்ரு அப்படின்னு சொல்லி சங்கீத பகுதியில் நிறைய காரியங்களை தாவீது எழுதியிருப்பார். சத்ருக்கு வரக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்களை வாசிக்கும் போது நம்ம யாரோ ஒரு மனுஷரை நினச்சிக்கிட்டு அவங்க தான் என் சத்ரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இது அவங்க வாசிக்கும் போது அவங்களுக்கு சத்ருவா நாம தெரியும். நமக்கு சத்ரு புதிய ஏற்பாட்டில் பிசாசும் மட்டும்தான். அதனால் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் அது எனக்காக கொடுக்கப்பட்ட வசனம். சில வசனங்களை வாசிக்கும் போது இது இவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்காம ஒரு வசனம் இது எனக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவியை, உங்கள் சரீரத்தை அவர் சுத்திகரிக்க ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகளும் மாறும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சாபமாக சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே ஏதாவது என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்குதா, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன், என்னுடைய பாவங்களை கழுவுங்க, சுத்திகரிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சா வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டா மன்னிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. குற்றம் மனசாட்சியோட கூட நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அறிஞ்சோ அறியாமலேயோ பாவம் செய்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட காலையில் இரவில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானம் உங்களை நிரப்பும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தடைகளாக நீங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.